போகம் என்னும் சொல்லுக்கு உடல் சார்ந்த ஆன்மா சார்ந்த பேரின்பம் என்று அர்த்தம். சித்தர்களுக்கு மூலாதார சக்தி மையத்திலிருந்து குண்டலினி சக்தியானது வெளிப்பட்டு சகஸ்ரதளத்தை அடையும்போது அனுபவிக்கப்படுகின்ற பரவச நிலை போகம் என்று சொல்லப்படுகின்றது. இமயமலையைச் சார்ந்த பகுதியில் 5 முக்கியமான சிவாலயங்கள் உள்ளன. அமர்நாத் சிவன் உமையம்மைக்கு கிரியை யோகத்தை போதித்த இடம். கேதார்நாத், பத்ரிநாத் இந்தியா, கைலாஷ்நாத் திபெத் சீனா, பசுபதிநாத் நேபாளம் ஆகியவை. இந்த 5 சிவாலயங்களிலும் போகர் யோக நிஷ்டையில் இருந்துள்ளார். போகர் திருமூலர் வரிசையில் வைத்து வணங்கக்கூடிய தலைமைச் சித்தர். போகரின் வரலாற்றை 3 நிலைகளில் பார்க்கலாம். முதலாவதாக தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்த நிலை, இரண்டாவதாக சீனாவுக்குச் சென்று யோசு மார்க்கத்தை போதித்த நிலை, மூன்றாவதாக தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து பழனியில் சமாதி நிலை எய்தியமை. புனித நகரமான காட்சியில் காளங்கிநாதர் என்றொரு சித்தர் வாழ்ந்து வந்தார். இவருடைய சீடர்களுள் முதலாவதாக விளங்கியவரே போகர். காளங்கிநாதர் போகருக்கு அறிவியல், காயகல்ப முறைகள், இரசவாதம் ஆகியவற்றை போதித்துவிட்டு தனிமையில் சமாதி நிலைக்குச் சென்று விட்டார். சமிக்ஞையின்றி மனத்தினால் தம் கருத்தை பிறருக்கு அறிவிக்கும் டெலபெட்டி முறையில் போகரை சீனாவுக்குச் சென்று யோக மார்க்க போதனைகளை பரப்புமாறு காளங்கிநாதர் பணித்தாராம். குருவின் ஆணையை சிரமேற்கொண்ட போகர் சீனாவுக்கு பயணப்பட்டார். சீனாவில் தம்முடைய போதிக்கும் பணியை எளிதாக மேற்கொள்ள இறந்து போன சீனர் ஒருவரது உடலில் பரகாய பிரவேசம் செய்தார். தன்னுடைய பெயரை போ யாங் என்று வைத்துக் கொண்டார். யாங் என்பது சக்தி என்ற அர்த்தத்தை குறிக்கும் சொல்லாகும். பின்னர் சீனாவில் நீண்ட நெடுங்காலம் சீனராகவே வாழ்ந்தார். அங்கு அவருக்கு பல சீடர்கள் இருந்தனர். குண்டலினி கிரியையும் யோக மார்க்கங்களையும் சீடர்களுக்கு போதித்தார். தம்முடைய குருநாதர் தமக்கு இட்ட பணியை முடித்துக்கொண்டு தமது சீடர் யூ என்பவருடன் இந்தியாவுக்கு திரும்பினார். இந்த யூ என்பவரே புலிப்பாணினி சித்தர் என்ற இந்திய பெயர் கொண்டவர். தமது சீடர்களுள் சிறந்த 3 பேரையும் தம்முடைய நாயையும் அழைத்துக்கொண்டு இந்தியாவுக்கு திரும்பினார். வரும் வழியில் இமயமலையின் கொடிய குளிரும் நெடிய பயணமும் அவர்களை வருத்தின. போகர் தான் வைத்திருந்த காயகல்ப குளிகையை நாய்க்குக் கொடுத்தார். அதை விழுங்கியவுடன் நாய் சுருண்டு விழுந்தது. பின்னர் தன் சீடர்களுள் ஒருவனுக்கு கொடுத்தார். அவனும் மயங்கி விழுந்தான். பிறகு மற்ற 2 சீடர்களுக்கும் கொடுத்தார். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது. எனவே குளிகையை விழுங்காமல் மறைத்துவிட்டனர். மீதி இருந்த குளிகையை போகர் விழுங்கினார். உடனே பிரக்ஞை இல்லாமல் கீழே விழுந்தார். சீடர்கள் இருவரும் தம் குருநாதர் இறந்துவிட்டார் என்று நினைத்து மனம் வருந்தினார்கள். பின்னர் மனதை தேற்றிக்கொண்டு அவரை அடக்கம் செய்ய குழி தோண்டினார்கள். அந்த வேலையை முடித்துவிட்டு திரும்பி பார்த்தால் உடல்கள் அங்கே இல்லை. போகரும் அவரது உண்மையுள்ள சீடனும் நாயும் வெகு தூரத்தில் போய்க் கொண்டிருந்தனர். காயகல்ப குளிகையின் வேகம் தாங்காது மூர்ச்சையாகி விழுந்தனர். பின்னர் அக்குளிகை உடலில் வேலை செய்ய ஆரம்பித்து கைக்கு எட்டியது. வாய்க்கு எட்டாமல் போன மாதிரி இந்த அற்புதமான வாய்ப்பை இழந்துவிட்ட சீடர்கள் வருந்தினர். இவ்வாறு சீனாவிலிருந்து மீண்டும் தமிழ்நாடு வந்து சேர்ந்தார் போகர். தமிழ்நாடு வந்து சேர்ந்ததும் கலியுகம் தொடங்குவதற்கு முன் சித்தர்கள் கூட்டம் ஒன்றை நிறுவினார் போகர். கொங்கணவர், கருவூரார், நந்தீஸ்வரர், கமலமுனி, மச்சமுனி ஆகியோர் அவரது சீடர்களாயினர். போகர் அவர்களுக்கு காயகல்ப யோக முறைகளை கற்பித்தார். வரப்போவது கலியுகம், இருண்ட காலம். எனவே மனித குலத்தை ஆன்மீக பாதையில் எப்படி முன்னேற்றுவது என்று எண்ணினார். அன்பும் இறைவன் மீது கொள்ளும் பக்தியும் இறைவனை அடைய யோக மார்க்கமும் சிறந்த உபாயங்களாக சித்தர்களால் கருதப்பட்டன. ஆங்காங்கே சித்தர்கள் யோக சமாதியில் நிலை பெற்றனர். பிற்காலத்தில் அந்த இடங்கள் சக்தி மிகுந்த புகழ்பெற்ற கோயில்களாயின. சூக்கும வடிவில் இந்த கலியுகத்திலும் சித்தர்கள் மக்களை வழிநடத்தி கொண்டு நிலை பெற்றிருக்கிறார்கள். போகர் பின்னர் பழனி என்று தற்போது பெயர் பெற்றுள்ள தலத்துக்கு வந்தார். அங்கே உள்ள முருகன் சிலை போகரால் நிறுவப்பட்டது. பழனியில் முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள், பஞ்சாமிர்த அபிஷேகம் உள்பட அனைத்தும் போகர் வகுத்த நியமப்படியே நடத்தப்படுகின்றன. கலியுகம் முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டது பழனி முருகன் சிலை. காயகல்ப குளிகையை உண்டதால் தம்முடைய சீன சரீரத்தை உருமாற்றி போகர் 12,000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. பழனியில் முருகன் சிலையை நிர்மாணித்துவிட்டு அதற்குரிய பூசை நியமங்களையும் வகுத்து அந்த முறைகளை தமது சீடரான புலிப்பாணி சித்தருக்கு போதித்தார். பின்னர் புலிப்பாணி சித்தரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு போகர் சதுரகிரி, சிவகிரி
ஆகிய மலைப்பகுதிகளில் தவம் மேற்கொண்டார். இறுதியாக பழனிக்கு திரும்பிய போகர் அங்கே சொரூப சமாதியானார். பழனியில் தம்முடைய தூள சரீரத்தை விட்டு அகன்றபோதும் தொடர்ந்து சூக்கும நிலையில் இன்றும் நிலை பெற்று இயங்கி சமுதாயத்தை வழிநடத்தி வருகிறார் என்பது உண்மை. போகரை வணங்கி தியானிப்பவர்கள் தம் உள்ளத்தில் அருள் கிளர்ச்சி, அகத்தூண்டுதல் ஏற்படுவதை அனுபவபூர்வமாக உணர்கின்றார்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் ஐகான் கிளிக் செய்யுங்கள். மேலும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.